ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மையப்படுவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். நல்லா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் உங்கள் வாழ்க்கையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? இயேசுவோடு நடக்கிறீங்களா? இயேசுவோடு நடந்தீங்கன்னா பிரச்சனை வராதுன்னு நான் சொல்ல வரல, போராட்டம்லாம் இருக்காதுன்னு சொல்ல வரல, டிப்ரெஷன்ஸ், பயங்கள், ஆங்ஸைட்டி இதெல்லாம் இருக்காதுன்னு சொல்ல வரல. இது எல்லாமே வரும். ஏன்னா இன்னும் இந்த பாவம் நிறைஞ்ச இந்த உலகத்தில், சஞ்சலம் நிறைந்த இந்த உலகத்தில், பாடுகள் நிறைந்த இந்த உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே சொன்னார், யூ வில் ஹேவ் ட்ரையல்ஸ். இந்த உலகத்தில் உபத்திரம் இருக்கும்பா, பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும். ஆனால் இவைகள் எல்லாவற்றும் நான் மேற்கொண்டு நான் உங்களுக்குள்ளே இருக்கிறேன். ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், உங்க கூட துணையாக இருக்கிறார். ஆகவே இவைகள் எல்லாவற்றையும் ஜெயிக்கத்தக்கதான வல்லமையை இந்த ஆவியானவர் உனக்கு தருவார் அப்படின்னு நமக்கு ஒரு ப்ராமிஸ் கிவரையும் கர்த்தர் கொடுத்துருக்கார். ஆகவே போராட்டங்கள் வருவது இயல்பு, சூழ்நிலைகள் எதிராக மாறுவது இயல்பு. ஆனால் இப்படிப்பட்ட பாதைகள் வழியாய் நாம் செல்லும் பொழுது நீங்கள் ஒன்று மறந்துடாதீங்க, ஒரு ஆலோசனைக்காரர் நம்மோடு கூட இருக்கிறார். யூ கேன் ஆல்வேஸ் ரீச் him ஃபார் சொல்யூஷன். இன்றைக்கி சொல்யூஷனுக்கு வேற எங்கெங்கேயோ இன்றைக்கி உலகம் தேடிட்டுருக்கு. கூகுளில் போய் சொல்யூஷன் தேடுறோம், யூடியூப்பில் போய் சொல்யூஷன் தேடுறோம். ஹவு டு கெட் ரிட் ஆஃப் திஸ் ப்ராப்ளம், இந்த டிப்ரெஷனுக்கு மருந்து எது அப்படின்னு தேவையில்லாத ட்ரக்ஸ் எடுத்துக்கிறோம். தேவையில்லாத காரியங்களில் போய் மனுஷன் இன்றைக்கி சிக்குன்னு இருக்கிறான். உங்கள் டிப்ரெஷனுக்கு மருந்து, உங்கள் பயத்திற்கு மருந்து, உங்கள் ஆங்ஸைட்டிக்கு மருந்து, உங்கள் எல்லா ப்ராப்ளமுக்கும் சொல்யூஷன் நம்ம கையில் ஆண்டவர் ஆல்ரெடி கொடுத்துட்டார். இந்த வேத புஸ்தகம் நான் கையில் வைத்து கொண்டிருக்கிற வேத புஸ்தகம் ஏதோ ஒரு சாதாரணமான, ஏதோ ஒரு நல்ல லேபிள் பண்ணி, நல்ல பைண்டிங் பண்ணி, நல்ல பேப்பரில் இருக்கிற வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல. இது ஒன்றும் ஜீவனுள்ள வார்த்தைகள், ஏன்னால் ஆவியானவரே எழுதியிருக்கிற வார்த்தைகள். இதை ஒரு மனுஷன் வாசித்தாலே, இதற்கு நேரம் செலவிட்டாலே போதும், வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு சொல்யூஷன் கிடச்சிரும். ஏன் வாழ்க்கையில் சொல்யூஷன் கிடைக்க மாட்டேங்குதுன்னா, இன்றைக்கி பீப்புள் ஆர் பிகமிங் லேசி. இன்றைக்கி நிறைய பிஸின்னு ஓடுறோமே தவிர, வி ஆர் நாட் சிட்டிங் இங்கே உட்காந்து இதிலேருந்து எடுத்து படித்து இந்த சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இன்றைக்கி அவ்வளோ லேசியாவாக, லெத்தாஜிக்காவாக இருக்கிறோம். நமக்கு எல்லாமே இன்றைக்கி ஈஸியாக கிடச்சிடும். டக்குன்னு கூகுளில் தேடினா ஆன்சர் கிடச்சிடுறோம். நோ, ஆண்டவர் ஆல்ரெடி எல்லாத்தையும் கையில் கொடுத்துட்டாரு, ஆல்ரெடி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்போ நம்ம அதை டிக்ளேர் பண்ணி அதை பெற்றுக்கொள்ளணும், அவ்வளோதான். அதுக்கு இன்றைக்கி பிசாசு அதை தான் பாருங்கள் குருடாக்கி வச்சுருக்கிறேன். ஆகவே இந்த கால வேளையில் ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ டு ரீட் யுவர் பைபிள்ஸ், டு மெடிடேட் த பைபிள். ஏன்னா இந்த வார்த்தை வல்லமையானது. இந்த வார்த்தை நான் ஏன் அவ்வளோ ப்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா, ஒரு பாஸ்டரோடு நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் இந்த வேதத்தின் மேல் அவர் வைத்திருந்த அந்த தாகத்தை குறித்து அவர் சொல்லி கொண்டிருந்தார். அவர் ஆரம்ப காலத்தில் வேதத்தை அவளோடு வாசிக்கும் பொழுது எப்போல்லாம் இந்த வேதத்தை தொடர்ந்து படிக்கிறாரோ, ஒரு விதமான அக்கினி போன்ற ஒரு பிரசன்னம், முகமெல்லாம் அப்படியே எரியிறது போல, இந்த வேத புஸ்தகத்துலேருந்து ஒரு அக்கினி எழும்பி அவரை நிரப்புகிறது போல இருக்குமா. என்னடா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பைபிளை மூடின உடனே அந்த பிரசன்ஸ் மறுபடியும் அப்படியே போகிறது அவருக்கு இருக்குமா. எப்போல்லாம் மறுபடியும் வேதத்தை திறக்கிறாரோ அப்போதெல்லாம் அந்த அனுபவம் வருமா. பாருங்கள், அப்போது அவருடைய வார்த்தை நம்மளை அனலாக வைக்கும், அவருடைய வார்த்தை நம்மளை பாதுகாக்கும், அவருடைய வார்த்தை அநேக காரியங்களுக்கு நமக்கு சொல்யூஷன் கொடுக்கும், அவருடைய வார்த்தை அநேக பாவத்திற்கு நம்மை விலக்கி வைக்கும், அவருடைய வார்த்தை சரியான விதத்தில் நம்ம நடத்தும். இன்றைக்கி அந்த வார்த்தைக்கு நேரம் செலவிடாமல் தான் பொல்லாத பிசாசு என்னென்ன செய்ய முடியுமோ அவன் செய்து கொண்டிருக்கிறான். ஏன்னா பிசாசுக்கு தெரியும் இந்த வார்த்தையில் வல்லம் இருக்குன்னு. அதனால் உங்களை படிக்க விட மாட்டான், உங்களை குறை விட மாட்டான். பட் ஈ கேன் டூ ஆல் திங்ஸ். இதில் உட்கார விடாமல் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியும் பண்ணுவான். சர்ச் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு வாலிப சகோதரியை, இந்த ஏர்லி மார்னிங் ஜீசஸ் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் மிக தாழ்மையான வேண்டுகோள், ஹம்பிள் கைண்ட் ரெக்வெஸ்ட். வேதத்திற்கு நேரம் செலவிடுங்க. இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஏன்னா சங்கீதம் 19:7 சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியுமாக்குகிறது. அப்போ பாருங்க, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற வார்த்தை. இந்த காலவேளையில் உங்கள் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படணுமா? இந்த வேதம் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த வேதம் தான் உங்கள் ஆத்துமா உயிர்ப்பிக்க முடியும். குடும்பம் ஒருவேளை உடைக்கப்பட்டிருக்கிறதா, இந்த வேத வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை மறுபடியும் கட்டும். உன் தனிப்பட்ட வாழ்க்கை சிதைந்து போயிருக்கிறதா, உன் நம்பிக்கை இடிக்கப்பட்டு போயிருக்கிறதா, இந்த வார்த்தை இட் ஹாஸ் பவர் டு ரீபில்ட் யுவர் லைஃப்ஸ். இந்த காலவேளையில் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி நான் ப்ளஸ் பண்ண விரும்புகிறேன். ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற வார்த்தை ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார்.
இதற்கு நேரத்தை செலவிடுங்க. எடுத்த உடனே 1 மணி நேரம் 2 மணி நேரம் வாசிக்க முடியுமான்னு தெரில. ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங். ஒரு 10 நிமிடம், ஒரு நாளைக்கு ஒரு 2 அதிகாரத்தை வாசித்து அதை தியானிக்க ஆரம்பிங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆவியானவர் உங்களை நிரப்புவார். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை டீப்பருக்குள்ளே கொண்டு போவார். உள்ளே போக 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 மற்ற எதுவுமே உங்களுக்கு பெருசாக தெரியாது. மற்ற காரியத்தில் நேரம் செலவிட நீங்கள் ஆசைப்பட மாட்டீங்க. ஏன்னா அந்த வார்த்தை, யூ லவ் த வேர்ட். இந்த காலவேளையில் அன்றைய வார்த்தையை நேசிங்க. இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். ஹேவ் அ பிளஸ்ட் டே. கர்த்தர் தாமே உங்களை அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.